கைஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கேலக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கைஸ். அந்த உடம்புல பாருங்கள் மொத்த கலர் இருக்குது பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள் ஆரஞ்சு, அப்புறமா ரெட்டு, அப்புறமா ப்ளூ, அப்புறமா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இது நம்ம குட்டி வரணும்னு பார்த்தீங்களா கைஸ், வேறு லெவல் குட்டிங்க வந்து பயங்கரமாக வரும். இதில் வந்து மாம்பா குட்டிங்க வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, அப்புறமா ட்ராகன் குட்டி வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி இது பாருங்கள். நான் பீட்டா ஃபிஷ் வளர்க்குறதுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் ரொம்ப ஹை லெவல்னு நான் வளர்க்குறது. இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு பேர் அப்படியே நான் ஒன்றா விட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் ரெண்டுமே வந்து செம்ம பேரிங் பாண்டிங் ஆக போகுது கைஸ். இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கு ரெண்டுமே வந்து ஃபீமேல் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கைஸ். அடுத்தது பாருங்கள் இன்னொரு பேர் பாருங்கள். இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கே பயங்கரமாக பாருங்கள். இந்த கலரேஷன்லாம் எப்படி தான் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் மேல் பாருங்கள். ஏன்னா இதில் என்ன பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு கொஞ்சம் ஒத்துப்பாக தெரியும் பாருங்கள். மேல் வந்து பார்க்கறதுக்கு வந்து வால் கொஞ்சம் வந்து குண்டாக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதாங்க வேறு இதில் மற்ற லோக்கல் பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரேஷன் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் மேலுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், ஃபீமேல் வந்து லைட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கேலக்ஸி. இந்த கேலக்ஸி பேரை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம். அப்புறம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பிளாக் மாம்பா இருக்காங்க சமாளிச்சு பாருங்கள். இருந்தாங்க பிளாக் மாம்பா. இங்கே பாருங்கள் இவன் பேர் வந்து ஏலியன் கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கு சும்மா பயங்கரமாக இருக்கான் பாருங்கள். இவன் வந்து ரெபல் பெட்ஸ் தான் வாங்குனீங்க பாருங்கள். பார்க்கறதுக்கு சும்மா பயங்கரமாக இருக்கான். இவனை தனியாக விட்டு வச்சுக்கிறேன். இவனுக்கு வந்து ஒரு ஃபீமேல் வந்து கரெக்டான ஜோடி இருந்தால் கரெக்டாக போடலாம். நம்ம எல்லாம் கிராஸ் தான் பண்ண முடியும். நம்ம கூட ஒரு லோக்கல் பிட்டாஸ் இல்லை வேறு எதுவும் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கப்பீஸ் இருக்குது காசு. இங்கே பாருங்கள் மொத்த கப்பீஸ் இருக்குது காசு. நம்மளுக்கிட்ட இருக்குது. நம்ம தேவைப்படுறோம் கீழே காயம்பத்தை வாங்கிக்கிறேங்க பாருங்கள். நம்ம கப்பீஸ் பாருங்கள் எல்லாமே வந்து ஃபீமேல் காசு எல்லாமே லோட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாங்கினாலும் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பவுலில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காசு. பாருங்கள் நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு மீன் வந்து நம்ம பவுலில் போட்டு காமிக்கிறோம். பவுலில் நான் சும்மா வச்சு வீட்டில் வச்சுருந்தேன். சரி நம்ம சும்மா இருக்கோம், சரி அதில் போட்டு பார்க்கலாம் சொல்லி பாருங்கள் கைஸ். நான் பவுலில் போட்டது பார்த்தீங்கன்னா அது எப்படியும் சூப்பராக இது பார்க்குறேன். கலரேஷன் பாருங்கள். இது வந்து ஒரு பீஸ் வந்து 150 ரூபா கைஸ். இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் 150 ரூபா. அது 5 ருபீஸ் தான். இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கு சமைக்கிறது பாருங்கள் கைஸ். அப்படியே அந்த கலரேஷன் பாருங்கள். அந்த ரக்கலெல்லாம் பார்க்கறதுக்கு ஜொலிக்குது பாருங்கள். அந்த பவுலில் போட்டது தண்ணி மாற்றி பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வந்து அப்படின்னா பவுல் வந்து பிடிக்க முடிஞ்சிட்ட ஒரு கையில் கேமரா போச்சு அப்படின்னா நான் வெஸ்ட்டு கேமரா எடுத்துங்க பார்க்கறதுக்கு பயங்கரமாக அப்படி ஆக்டிவ் இது பாருங்கள். அதுக்கு மேலே இந்த மாதிரி பவுலில் போட்டுச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து பெரிய இடம் கொடுக்கலாம். அதனால பாருங்கள் நான் வந்து தொட்டிலாம் போட்டுச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் நேரம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பவுலில் போட்டுருக்கீங்க பாருங்கள். இந்த பவுல் தான் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், யூ டேக் கேர்.